சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் உள்ள குளு மலை பிரதேசங்களுள் வால்பாறைக்கும் ஒரு இடம் உண்டு. தமிழகத்தில் அதிக கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பகுதி என்ற சிறப்பையும் கொண்டிருக்கிறது வால்பாறை. அந்த வனப்புமிக வால்பாறையின் வரலாறு என்ன, அதன் சிறப்புகள் என்ன என்பதை இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்வோம். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் இன்னொரு அழகு பெட்டகம்தான் இந்த வால்பாறை. பசுமை படர்ந்த இந்த மரகத பிரதேசம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. மேன்மை மிகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு உட்பட்ட ஆனைமலை தொடரில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் உயரமாக அமைந்திருக்கிறது இந்த வனப்புமிகு வால்பாறை. வாகன புகையோ தொழிற்சாலை கழிவோ புழுதி படலமோ அறவே இல்லாத ஒரு ஆரோக்கியம் நிறைந்த அழகு பிரதேசம்தான் இந்த வால்பாறை. திரும்பிய திசையெல்லாம் நெடுந்துயர்ந்த மலைகள், பார்க்கும் இடமெல்லாம் பசுமை தாங்கிய வனங்கள் இதன் அடையாளமாகும். அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட வகிடு எடுத்து தலைவாரி விட்டது போன்ற அழகு நிறை தேயிலை தோட்டங்கள், காஃபி தோட்டங்கள் வால்பாறையின் பொக்கிஷங்களாகும். இங்கு நிலவும் இதமான காலநிலை தேயிலை, காஃபி, ஏலக்காஃபியர் மற்றும் சிக்கோனா போன்ற மரங்கள் வளர்வதற்கு மிகவும் ஏற்றதாகும். கடந்த கால வரலாற்று பதிவுகளின்படி கடந்த 1846ஆம் ஆண்டு ராமசாமி முதலியார் என்பவர் இங்குள்ள தனது தோட்டத்தில் முதல் முறையாக காஃபி செடிகளை பயிரிடத் தொடங்கினார். அப்போது இது பூனாச்சி மலை என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதன் பிறகு 1864ஆம் ஆண்டு கர்நாடக காஃபி நிறுவனம் இங்கு தங்களது காஃபி தோட்டத்தை தொடங்கியது என்றாலும் அவர்களால் அதனை லாபகரத்தனமாக விற்க முடியவில்லை. இதனால் இழப்பை சந்தித்த அந்த நிறுவனம் தங்கள் நிலத்தின் ஒரு பகுதியை விற்க வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டது. 1990ஆம் ஆண்டு W. விண்டில் மற்றும் நோர்டன் ஆகியோர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் செயல்பட்டு வந்த சென்னை மாகாண அரசிடமிருந்து வால்பாறையின் ஒரு பெரிய நிலப்பகுதியை வாங்கினார்கள். அங்கிருந்து அடர்ந்த காடுகளை அழித்துவிட்டு தேயிலை மற்றும் காஃபி தோட்டத்தை நிறுவினார்கள். பிறகுதான் கரடுமுரடாக இருந்த வால்பாறை வனப்பு பெற தொடங்கியது. தரமான சாலைகள் உருவெடுத்தன. படிப்படியாக அங்கு சாகுபடி நிலப்பரப்பும் அதிகமாகியது. பார்க்கும் இடமெல்லாம் தேயிலை தோட்டங்களாக மாறின. அந்த காலகட்டத்தில் கார்வர் மார்ஷ் என்ற ஒரு ஆங்கிலேயர் இந்த ஆனைமலை பிரதேசத்துக்குள் ஒரு ஊர் இருப்பதை கண்டுபிடித்தார். இந்த மலைப்பகுதியில் அழகான சாலைகள் அமைக்கப்படுவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். சாலைகள் உருவானதும் தேயிலை தோட்டங்கள் வால்பாறையின் பிரதான வர்த்தக மையமாக மாறின. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பஞ்சத்தால் தவித்த ஏராளமானோர் வேலை தேடி அடைக்கலம் போகும் இடம் வால்பாறையாகவே இருந்தது. திருநெல்வேலி, கோவை, ஈரோடு, மைசூர், தர்மபுரி போன்ற ஊர்களில் இருந்து எல்லாம் தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களுக்காக கல்வீடுகளும் உருவாக்கப்பட்டது. இந்த வீடுகள் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான சிலியில் அமைக்கப்பட்ட வீடுகளை போன்று இருந்தன. சிலியை போல் காட்சியளித்த அந்த இடத்திற்கு சிலி நாட்டின் முக்கியமான ஊரான வால்பாரைசோ என்ற பெயர் சூட்டப்பட்டது. காலப்போக்கில் அதுவே வால்பாறையாக மாறியது என்ற ஒரு புதிய வரலாற்று பதிவும் இருக்கிறது. தொடக்கத்தில் மனிதன் வாசனைப்படாத இந்த மலைப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக மானுட சமூகம் இதனை ஆக்கிரமிக்க தொடங்கியது. என்றாலும் ஒரு மலைப்பகுதிக்கே உரியதாக இருக்கும் சிறப்பு தன்மைகள் எதுவுமே இங்கு சிதைக்கப்படவில்லை. ஊட்டி, கொடைக்கானல் போல வால்பாறை வணிகமயமாக்கப்படவில்லை. புதிதாக கட்டிடங்கள் முளைக்கவில்லை. சாலைக்கு சாலை, வீதிக்கு வீதி வீடுகள் ஏற்படுவதில்லை. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் என்ற பெயரில் பிற இடங்களில் குவியும் அளவிற்கு இங்கு மனிதர்களின் காலடி தடங்கள் அதிகம் பதியவில்லை. குறைவான மக்கள் தொகையை கொண்ட வால்பாறையில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையையும் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கிறது. இதனால் இந்த பகுதியின் இயற்கை அழகுக்கு எந்த சேதாரமும் ஏற்படவில்லை. ஒரு வருடத்தில் சுமார் 4 மாதங்கள் மட்டுமே இங்கு வெயிலை பார்க்கலாம். அதன் பிறகு மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் இவைதான் அங்கு ஆதிக்கம் செலுத்தும். குறிப்பாக மழைப்பொழிவு இங்கு அதிகமாக இருக்கும். நம் தமிழகத்தின் அதிக மழைப்பொழிவு கொண்ட சின்னக்கல்லார் இங்குதான் அமைந்திருக்கிறது. தென்னிந்தியாவின் சிறப்புஞ்சி என்றும் இது அழைக்கப்படுகிறது. இதே போல இங்கு அமைந்திருக்கும் பொள்ளாச்சி சமவெளி பகுதியில் இருந்து வால்பாறை மலை அடிவாரத்தை சென்றடைவதற்கு சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்க வேண்டும். அதன் பிறகு 40 செங்குத்தான சற்று ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைப்பாதையில் சிலிர்பூட்டும் விதமாக பயணம் இருக்கும். வழி நெடுகிலும் அடர்ந்த வனப்பகுதிகள், பூத்து குலுங்கும் மரங்கள்,
செடி கொடிகள், வழிந்தோடும் நீர்வீழ்ச்சிகள், புகழ்பெற்ற கூழாங்கல் ஆறு போன்ற நீர்நிலைகள், மனதை மயக்கும் தேயிலை தோட்டங்கள், அவற்றின் ஊடே அமைந்திருக்கும் சிறு சிறு கிராமங்கள், தனியார் இயங்கும் விடுதிகள் என இவற்றை கடந்தபடியே அமையும் நம் பயணம் அப்படியே நம்மை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். நீலகிரி தார் எனப்படும் மலை ஆடு வால்பாறை மலைத்தொடரின் சிறப்புக்குரிய ஒரு விலங்கினமாகும். இது மட்டுமின்றி சிங்கவால் குரங்கு, குரைக்கும் மான், லங்கூர் குரங்கு போன்ற விலங்கினங்களையும் காணலாம். ஹார்ன்பிஸ் எனப்படும் அரிய வகை பறவை, மலபார் எனப்படும் மலை அணில் போன்றவை வால்பாறை மலையின் பொக்கிஷங்களாகும். ஆழியார் அணை தொடங்கி குரங்கு நீர்வீழ்ச்சி, நீரார் அணை, சோழையார் அணை, புல்மலை, நல்லமுடி காட்சி முனை போன்றவை இங்கு அமைந்திருக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலங்களாகும். சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்துவதற்காக மலையேற்றம், தேயிலை தோட்டங்களுக்குள் நடைப்பயணம் போன்ற சிறப்புகளும் உண்டு. மார்ச்சில் தொடங்கி மே மாதம் வரை ஒரு சீசனும், அக்டோபர் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரை இரண்டாவது சீசனும் இங்கு சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழக்கூடிய காலங்களாகும். எல்லா காலத்திலும் எல்லோரையும் வா வா என்று வரவேற்கும் வால்பாறை நம் தமிழகத்தின் இன்னொரு இயற்கை அழகு சுரங்கம் என்பது நமது மாநிலத்தின் பெருமையாகும்.